இந்தியாவில் அடுத்த 2 ஆண்டுகளில் வீடுகளின் விலை 6% அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக ராய்டர்ஸ் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. தற்போது ஏற்றத்தில் உள்ள ஆடம்பர வீட்டு பிரிவு அடுத்த 5 ஆண்டுக்குள் தேக்கம் காணும் என்றும் ரியல் எஸ்டேட் துறை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2ஆம் காலாண்டில் இந்தியாவின் GDP 8.2% வளர்ச்சி கண்டுள்ள நிலையில் வீடுகளின் விலை உயர வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். குறிப்பாக டெல்லி, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் வீடுகளின் விலை 8% வரை உயர்வு காண வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். உலகிலேயே சிறப்பான உணவுகள் கொண்ட நாடுகளில் இத்தாலிக்கு எப்போதுமே சிறப்பு இடம் உண்டு. இந்நிலையில் இத்தாலி உணவுகளுக்கு ஐநாவின் சிறப்பு அங்கீகாரமும் கிடைக்க உள்ளது. இதற்கான ஆரம்பநிலை ஒப்புதலை ஐநாவின் ஓர் அங்கமான யுனெஸ்கோ வழங்கியுள்ளது. இத்தாலி உணவுகளுக்கு யுனெஸ்கோவிடமிருந்து கலாச்சார பொக்கிஷம் என்ற உலகளாவிய அங்கீகாரம் பெறுவதற்காக அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தீவிர முயற்சி மேற்கொண்டார். பாஸ்தா, பீஸா போன்ற உலகளவில் பிரபலமான உணவுகளின் தாயகம் இத்தாலி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த கொண்டுவரப்பட்ட தடை நாளை அமலாகிறது. இதையொட்டி 16 வயதுக்குட்பட்ட சிறார் வைத்துள்ள சமூக ஊடக கணக்குகள் தடை செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்னதாக அரசின் அறிவிக்கையும் சிறார் கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. சிறார் சமூக ஊடக கணக்குகளை ரத்து செய்யாத நிறுவனங்களுக்கு சுமார் $3,30,00,000 அபராதம் விதிக்கப்படும் என ஆஸ்திரேலிய அரசு எச்சரித்துள்ளது. தற்போதைய நிலையில் யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் உள்ளிட்ட 10 வகையான தளங்களில் சிறார் கணக்குகள் முடக்கப்படுகின்றன. சிறார் அதிக அளவில் சமூக ஊடகம் பயன்படுத்துவதால் உடல் மற்றும் மன ரீதியான பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அதை தடுக்க நாடாளுமன்றத்தில் அரசு சட்டம் கொண்டு வந்துள்ளது. கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டில் மட்டும் 2,92,000 ஹெக்டேர் விவசாய பயிர்கள் இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மத்திய விவசாய இணையமைச்சர் ராம்நாத் தாக்கூர் மக்களவையில் அளித்த பதிலில் நாடு முழுவதும் 14 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தமாக 13,11,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி தாவேகா பரப்புரை கூட்டத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்திடம் காட்டமாக கேள்வி எழுப்பியதன் மூலம் காவல்துறை கண்காணிப்பாளர் இஷா சிங் வைரலாகி இருக்கிறார். அவரின் துணிச்சல் மிகுந்த பின்னணியை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். You are telling me what am I doing? What am I doing? 40 people died. 40 people are dead. விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு வந்தவர்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் கண்டிப்புடன் செயல்பட்ட இவர்தான் 30 வயதான இளம் IPS அதிகாரி இஷா சிங். ஆண்டு மும்பையில் பிறந்த இஷா சிங்கிற்கு அவரது தந்தை யோகேஷ் பிரதாப் சிங் தான் வழிகாட்டி. 2018 பெங்களூரு சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்ற இஷா சிங் மலக்குழி மரணம், அதனால் கணவரை இழந்த பெண்களுக்கு இழப்பீடு, போலி குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொதுநல வழக்குகளை தொடர்ந்து அதில் வெற்றியும் பெற்றவர். பின்னர் தன் தந்தையின் வழியில் சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று 2021 பேட்ச் IPS அதிகாரியாக தனது 26வது வயதில் பணியில் சேர்ந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 2024 புதுச்சேரி மாநிலத்திற்கு SP-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தின் மேற்பார்வையாளராக DGP-யால் நியமிக்கப்பட்டார் இஷா சிங். ஏற்கனவே கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு புதுச்சேரியில் விஜயின் சாலை வளத்திற்கு அனுமதி கொடுத்தால் பாதிப்பு ஏற்படும் என்று உயர் அதிகாரிகளிடம் எடுத்துரைத்ததும் இஷா சிங் தான். தற்போதைய தமிழக வெற்றிக் கழக கூட்டத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே பாதுகாப்பு திட்டமிடலை செய்த இஷா சிங் எந்தவித அசம்பாவிதத்திற்கும் இடமளிக்காமல் தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தின் பாதுகாப்பு பணிகளை நடத்தி முடித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் அதன் வெளிப்பாடே.
நீ எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் சட்டம் உனக்கு மேலேதான் என்ற வாசகத்தையே தனது தாரக மந்திரமாக கொண்டுள்ள இஷா சிங் ஒவ்வொரு காவல் அதிகாரிக்குமே முன்னுதாரணம்தான். நிதி பகிர்வில் தமிழ்நாட்டை ஒதுக்குவது போல் புதுச்சேரியையும் ஒதுக்கக்கூடாது என தவேக தலைவர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டத்தில் உரையாற்றிய அவர், புதுச்சேரி அரசின் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என கூறினார். நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிக்கிறோம். தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி குழுவில் இடம்பெறவில்லை. அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது. இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி மாநில அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை. புதுச்சேரி தவேக கூட்டம் நடைபெற்ற இடத்தில் வைக்கப்பட்டிருந்த தகர தடுப்புகள், பேனர்கள் திடீரென்று சரிந்து விழுந்தன. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தின் முகப்பு வாயிலின் இருபுறமும் தகரத்தாலான தடுப்புகளில் பேனர்கள் கட்டப்பட்டிருந்தன. கூட்டம் முடிந்த தருணத்தில் காற்றின் காரணமாக தகர தடுப்புகள், பேனர்கள் செவிலியர்கள் சென்ற காரின் மீது விழுந்தது. அருகில் இருந்தோர் அதனை அகற்றினர். நல்வாய்ப்பாக சேதம் எதுவும் ஏற்படவில்லை. புதுச்சேரியில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் எருமை மாடுகளை அனுமதிக்க கோரி காவலர்களுடன் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி துறைமுக மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு QR கோட் வைத்துள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மைதானத்தில் மேய்ச்சல் விடுவதற்காக வழக்கம் போல் எருமை மாடுகளை அழைத்து வந்த நபரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். 3 எருமை மாடுகளுக்கும் அனுமதி பாஸ் இருப்பதாகவும் உள்ளே விடுமாறும் அவர் வாக்குவாதம் செய்தார். பின்னர் மாடுகளை காவல்துறையினர் விரட்டினர். உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தாரிடம் துக்கம் விசாரிக்க விசித்திரமான முறையை உருவாக்கியவர் தவேக தலைவர் விஜய் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சினிமா டயலாக்கை விட்டு முதலில் விஜய் வெளியே வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் சினிமா டயலாக்கை விட்டு முதல்ல வெளியே வரட்டும். அவர் பேசுறதே சினிமா டயலாக்ல பேசுற மாதிரி தான் பேசுறாரு. 41 உயிர்கள் கொடூரமாக பலியான போது பதறி துடிக்காமல் சாதாரண மனிதன் முதல் தலைவராகட்டும், யாராக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், துக்கம் கேட்கறதுனா அந்த வீட்டில் போய் தான் துக்கம் கேட்கணும். இப்படி ஒரு விசித்திரமான ஒரு முறையை கொண்டு வந்து அங்கே வந்து துக்கம் வீடு தன்னிடத்தில் வர சொல்லி அவர்கிட்ட அனுதாபம் தெரிவித்ததாகவும் அது நிதி கொடுத்ததாகவும் அந்த முதல் ஸ்டெப் அவர் எடுத்து வைத்திருக்கிற முதல் அடியே பிழையாக போய்விட்டது. பாமக தான் உருவாக்கிய கட்சி என்றும் வேறொருவருக்கு கட்சியில் உரிமை இல்லை என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்புமணி புதிய கட்சி தொடங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நான் உருவாக்கிய நிறுவனராகிய நான், அதை உருவாக்கிய நான். இது வேறு ஒருத்தர் அந்த பேரை சொல்கிறதுக்கோ அந்த கொடியை பயன்படுத்துவதற்கோ உரிமை கிடையாது. அது இப்போ தெளிவாக ஆயிட்டுருக்கு. இந்த இதோட வந்து ஏன் நீ சண்டை போட்டு கிடக்கிற? உனக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? நீ ஒன்றா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இன்னும் கூட சொன்னேன், நான் ஒன்றா பேர் வச்சு பேரை சொல்கிறேன், ஒரு அந்த கட்சி பேரை அப்படின்னா கூட கிண்டதாக சொன்னேன் நான்.
தமது உயிரை பறிக்க ஒரு சில கும்பல் காத்திருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது உணவில் விஷம் உள்ளதா என்று சோதித்துவிட்டு சாப்பிட சிலர் அறிவுறுத்தியதாக கூறியுள்ளார். ராத்திரியில் திறந்த கதவை திறந்து தான் பார்த்துன்னு இருக்கேன். கதவை திறந்து தான் பார்த்துன்னு இருக்கேன். என்ன கூட ஒருத்தன் சொன்னான், ஐயா நீங்கள் சாப்பிட்றீங்களே அதை கொஞ்சம் யாராவது சாப்பிட சொல்லிட்டு நீங்கள் போய் சாப்பிடுங்க. அப்போ அவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு பாயசம் போகாத, அது என்னால் இன்னொரு உயிர் போகிறது சரியாக இருக்காதுல்ல. எதுக்கு சொல்லணும்னா இந்த அளவுக்கு நடந்திருக்கு. ராமதாஸை சுற்றி துரோகிகள், தீய சக்திகள் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்தார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ராமதாசுடன் இருப்பவர்கள் அவரை ஏமாற்றுவதாக குறிப்பிட்டார். களத்தில் பாமகவை சந்திக்க திமுகவுக்கு தைரியம் கிடையாது என்றும் அன்புமணி விமர்சித்தார். இந்த கைகூலிகள், இந்த துரோகிகள், தீய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு ஐயாவை சுத்திட்டு இருக்கிறாங்க. தைரியம் கிடையாது அவங்களுக்குலாம். நம்மள களத்துல நேரடியாக சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. கோழை அவங்க இப்படி சூழ்ச்சி செய்துதான் நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி அதுல குளிர் காயணும்னு பார்த்துட்டு இருக்கிறான். அது எடுபட போறது கிடையாது. திமுக படுதோல்வி அடைய போது இந்த தேர்தல். திமுகவே நமக்கு எதிரி என்றும் திமுக செய்யும் ஊழல்கள், சமூக அநீதிகள் பற்றி பேச வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அன்புமணி இவ்வாறு கூறினார். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய எதிரி திமுக. திமுக செய்கின்ற தவறுகள், ஊழல்கள், அநீதிகள், சமூக அநீதிகள், அதை பத்தி நம்ம காலையில இருந்து நம்ம பேசலாம். தங்களுக்கு மரியாதை அளிக்கும் கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அமமுகவின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாங்கள் ஏன் தாவேகாவில் இணைய வேண்டும் என்றும் வினவினார். அண்ணன் செங்கோட்டை போய் இணைஞ்சாரு, நாங்க எதுக்கு போய் அதுல இணையணும்? கூட்டணின்னு கேளுங்க, அதை விட்டுட்டு இணைவீங்களா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலையைத்தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக, ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கும். பொறுத்திருந்து முடிவெடுப்போம். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தாவேகாவில் இணைவது குறித்து காலம்தான் பதில் சொல்லும் என்று தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் இடத்தை செங்கோட்டையன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 84 விதிமுறைகளை காவல்துறையினர் வழங்கியுள்ளதாக கூறினார். ஒரு பக்கம் ஒரு தரப்புல தாவேகால இணையறதாகவும் ஒரு பேச்சுகள் வருது. அது இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க ஏதாவது பேசிட்டு இருக்கீங்களா? காலம் தான் அதற்கு பதில் சொல்லும். இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் இணைய போறாங்க. நான் சொல்லி முடித்து விட்டால் அங்கே அவர்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படும். ஈரோட்டில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கான தேதி மாற்றப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பவளத்தாம்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், விஜயின் கூட்டத்திற்கு காவல்துறை 84 நிபந்தனைகளை விதித்திருப்பதாகவும், இதனால் 16ஆம் தேதிக்கு பதிலாக 18ஆம் தேதி கூட்டம் நடத்த அதிகாரிகளிடம் அனுமதி கேட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 84 விதிகள் என்பது இதுவரையிலும் இல்லாத ஒன்று. நீங்கள் வந்ததற்கு பிறகுதான் நான் படித்து பார்த்தேன். முழுமையாக ஆய்ந்து படித்து பார்த்ததற்கு பிறகுதான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற விதிகள் இதுவரையிலும் இல்லாத கூடுதல் விதிகளாக இருக்கிறது. அந்த விதிகளை நிறைவு செய்து அங்கே அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக கூடுதல் நாட்கள் தேவைப்படுகிறது. ஆகவே 18ஆம் தேதி நடத்துவதற்கு இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரும்
நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதம் தர இருக்கிறோம். அமெரிக்க மென்பொருள் நிறுவனமான மைக்ரோசாப்ட் இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளது. இது ஆசியாவிலேயே மைக்ரோசாப்ட் செய்யும் மிகப்பெரிய முதலீடாகும். பிரதமர் மோடியுடனான புகைப்படத்தை பகிர்ந்து மைக்ரோசாப்ட் தலைமை செயல் அதிகாரி சத்ய நாதல்லா தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் AI உட்கட்டமைப்பு மற்றும் திறன்களை உருவாக்க இந்த நிதி உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த அக்டோபர் மாதம் கூகுள் நிறுவனம் ஆந்திராவில் AI மையத்தை உருவாக்க 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அறிவித்த நிலையில் தற்போது மைக்ரோசாப்டும் மிகப்பெரிய முதலீடை அறிவித்திருப்பது இந்தியாவின் AI துறை மீது பெரும் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியுள்ளது. NVIDIAவின் H200 சிப்புகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே சமயம் இந்த விற்பனை மூலம் கிடைக்கும் தொகையில் 25% அரசு எடுத்துக்கொள்ளும் என்றும் அவர் அறிவித்தார். சீனாவுக்கு அதிநவீன AI சிப்புகளை அனுப்புவதற்கு கட்டுப்பாடுகள் இருந்த நிலையில் தற்போது அதிநவீன சிப்புகளை அனுப்ப ட்ரம்ப் அனுமதி அளித்துள்ளார். அமெரிக்க வேலைகளை உருவாக்குவதற்கும் AI துறையில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை தக்க வைப்பதற்கும் இந்த முடிவு உதவும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து NVIDIAவின் பங்குகள் 2% உயர்வு கண்டன. தாய்லாந்துக்கு எதிராக முழு வீச்சில் போரிடப் போவதாக கம்போடியா எச்சரித்துள்ளது. இத்தகவலை அந்நாட்டின் நாடாளுமன்ற தலைவரான ஹூன் சென் தெரிவித்துள்ளார். தாங்கள் அமைதியை விரும்பினாலும் போரை நோக்கி தங்களை தாய்லாந்து தள்ளிவிட்டதாக ஹூன் சென் கூறியுள்ளார். இதற்கிடையே கம்போடியா எல்லையை ஒட்டி வசிக்கும் தாய்லாந்து மக்கள் பாதுகாப்பான முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கம்போடியாவும் இதேபோல எல்லைப் பகுதி மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றியுள்ளது. தாய்லாந்தும் கம்போடியாவும் எல்லை பிரச்சினைக்காக சண்டையிட்டுக் கொண்ட நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமரசம் செய்து வைத்தார். ஆனால் அந்த சமரசம் 2 மாதம் மட்டுமே நீடித்தது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பெயரில் தேர்தல் பரப்புரையை திமுக புதன்கிழமை தொடங்குகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். இப்பரப்புரை திட்டத்தின் கீழ் வீடு வீடாக செல்லும் திமுக பூத் கமிட்டி குழுவினர் விடுபட்ட வாக்காளர்களின் விவரங்களை முறையாக சரிபார்ப்பதோடு அரசின் சாதனைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கிறார்கள். இக்குழுவில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் சென்னையில் அதிமுக பொதுக்குழு புதன்கிழமை கூடுகிறது. சென்னை வானகரத்தில் நடைபெறும் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலை வகிக்கிறார். இதில் சட்டமன்ற தேர்தல் பணிகள், தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு, திமுக அரசுக்கு எதிரான பரப்புரை முன்னெடுப்பு உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாஜகவின் நீண்ட நாள் கோரிக்கையான கட்சி ஒருங்கிணைப்பு குறித்தும் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. வந்தே மாதரத்தை மேற்கு வங்க தேர்தலோடு தொடர்புபடுத்தும் எதிர்க்கட்சிகள் அதன் முக்கியத்துவத்தை குறைக்க முயற்சிப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது பேசிய அவர், வந்தே மாதரம் இந்தியாவின் கலாச்சார தேசிய எழுச்சிக்கான மந்திரம் என்று கூறினார். சுதந்திர போராட்டத்தோடு தொடர்புடையது என்றாலும் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றதாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். வந்தே மாதரம் குறித்து விவாதிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என மக்களவையில் சில எம்பிக்கள் கூறியதை சுட்டிக்காட்டிய அவர், சுதந்திர போராட்ட காலத்தில் எழுதப்பட்ட வந்தே மாதரம் 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக கட்டமைக்கும் வகையில் இன்றைக்கும் ஏற்றதாக உள்ளதாக அமித்ஷா குறிப்பிட்டார். வந்தே மாதரத்தின் 2 வரிகளை மட்டுமே பயன்படுத்துவது என்பது சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர் உள்ளிட்ட தலைவர்கள் சேர்ந்து எடுத்த முடிவு என மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கூறினார். இதுகுறித்து மாநிலங்களவை விவாதத்தில் பேசும் முன்பு வந்தே மாதரம் என அவர் முழக்கமிட்டார். தொடர்ந்து பேசிய மல்லிகார்ஜுன் கார்கே, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் ஜவஹர்லால் நேருவை அவமதிப்பதாக கூறினார். வந்தே மாதரத்தில் 2 வரிகளை மட்டுமே உபயோகிப்பது என்பது நேரு மட்டும் எடுத்த முடிவு அல்ல என்றும், காங்கிரஸ் காரிய கமிட்டியில் மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், மதன் மோகன் மாளவியா உள்ளிட்டோர் சேர்ந்து எடுத்த முடிவு என்றும் மல்லிகார்ஜுன் கார்கே விளக்கம் அளித்தார். டெல்லியில் உள்ள கர்கர்டூமா நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போது ராகேஷ் கிஷோர் சனாதன தர்மத்திற்கு ஜெய்ஹோ என முழக்கமிட்டதாக கூறப்படுகிறது. நீதிமன்ற பாதுகாப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி V.R. கவாய் மீது காலணி வீசி தாக்கியவர் ராகேஷ் கிஷோர் என்பது குறிப்பிடத்தக்கது.
திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற போதிய முன்னேற்பாடுகளை செய்யாத அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய வழக்கில் தலைமை செயலாளர் டிஜிபி ஆகியோர் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் நீதிமன்ற உத்தரவை அரசு தரப்பு நிறைவேற்றவில்லை என்றும், மேல்முறையீட்டு வழக்கில் எந்த உத்தரவும் இல்லாத நிலையில் எப்படி உத்தரவை நிறைவேற்றாமல் இருக்கலாம் என்றும் வாதிடப்பட்டது. இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளதாகவும், தீபம் ஏற்றும் 4 நாட்கள் நிறைவடைந்து விட்டதாகவும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதி இவ்விவகாரம் தொடர்பாக தமிழக தலைமைச் செயலாளர் டிஜிபி ஆகியோர் வரும் 17ஆம் தேதி காணொலியில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டார். மதுரை மாநகர தெற்கு காவல்துறை துணை ஆணையர் இனிகோ மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது என கேட்டு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டார். திருப்பரங்குன்றம் வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யக்கோரி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் மனு அளித்தனர். மக்களவை உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கையொப்பமிட்ட மனு சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி, கௌரவ் கோகாய், ஜோதிமணி, வைத்திலிங்கம் ஆகியோர் சபாநாயகரை சந்தித்தனர். இதேபோல் திமுக சார்பில் கனிமொழி, TR பாலு, ராசா ஆகியோர் இருந்தனர். சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சு வெங்கடேசன், மதிமுக சார்பில் துரை வைகோ ஆகியோர் சபாநாயகரை சந்தித்தனர். நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யக்கோரி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மனு கொடுத்திருப்பது நாட்டிற்கு நல்லதல்ல என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுக்கு ஆதரவாக தீர்ப்புகள் வந்தபோது இதுபோல் யாரும் செய்யவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதுக்கு முன்னால் எத்தனையோ தீர்ப்புகள் வந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் கலைஞருக்கு ஆதரவாக நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கிறது. மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தது. அப்புறதெல்லாம் யாருமே இந்த மாதிரி செய்யல. இது ஒரு மக்களுடைய ஒரு கோரிக்கையை நீதிபதி விசாரித்து ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு தீர்ப்புக்கும் இந்த மாதிரி முடிவெடுத்தாங்கன்னா அது நாட்டுக்கு நல்லதில்லை. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கருத்து தெரிவித்த எம்பிக்கள் திருமாவளவன் மற்றும் சு வெங்கடேசனை இழிவுபடுத்தி பேசிய நபர்களை கைது செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்பாக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலும் நீதிமன்றத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்றும், சமூக நல்லிணக்கத்தை பேணும் பழைய தீர்ப்பையை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் கோரினர். இந்தியா, அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை டெல்லியில் புதன்கிழமை தொடங்குகிறது. பேச்சுவார்த்தையில் ஈடுபட அமெரிக்க அரசின் பிரதிநிதியான ரிக் ஸ்விட்சர் தலைமையிலான குழு இந்தியா வந்துள்ளது. அக்குழுவினருடன் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் தர்பன் ஜெயின் தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர். வரும் 12ஆம் தேதி வரை என 2 நாட்கள் நடக்கும் இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வது குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் அரிசிக்கு வரியை அதிகரிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் அரிசி தங்களை பாதிப்பதாக அமெரிக்க விவசாயிகள் தொடர்ந்து முறையிட்டு வரும் நிலையில் வரி அதிகரிப்பு மூலம் அவர்களை பாதுகாக்க டிரம்ப் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஏற்கனவே 50 விழுக்காடு வரி விதித்து வருகிறது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க இருக்கும் நிலையில் வெளியாகியுள்ள இந்த தகவல் முக்கியத்துவம் பெறுகிறது. விமான பணியாளர் பற்றாக்குறையின் காரணமாக ஏற்பட்ட குழப்பங்களை தொடர்ந்து இண்டிகோ நிறுவனம் தனது தினசரி விமான சேவையை 400 முதல் 500 வரை குறைத்துள்ளது. இதன் மூலம் முன்பு இயக்கப்பட்ட 2300 தினசரி விமானங்களுக்கு பதிலாக தற்போது 1800 முதல் 1900 விமானங்களை மட்டுமே இண்டிகோ இயக்கும். பயணிகளுக்கு உறுதியான சேவை அளிப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தலைமை செயல் அதிகாரி பீட்டர் எல்பர்ஸ் தெரிவித்தார். இண்டிகோ விமான நிறுவனத்தின் நிர்வாக குளறுபடிகள் காரணமாக ஏற்பட்ட தொடர் விமான சேவை ரத்து மற்றும் தாமதங்களை தொடர்ந்து அதன் மொத்த விமான சேவைகளை 10% குறைக்க மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பயணிகளின் சிரமத்தை குறைக்கவும் நிறுவனத்தின் செயல்பாடுகளை நிறைப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இண்டிகோ நிறுவனத்தின் சார்பில் 2300 விமானங்கள் இயக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மென்பொருள் நிறுவனமான மைக்ரோசாஃப்ட்
இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளது. இது ஆசியாவிலேயே மைக்ரோசாப்ட் செய்யும் மிகப்பெரிய முதலீடாகும். பிரதமர் மோடியுடனான புகைப்படத்தை பகிர்ந்து மைக்ரோசாப்ட் தலைமை செயல் அதிகாரி சத்ய நாதல்லா தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் AI உட்கட்டமைப்பு மற்றும் திறன்களை உருவாக்க இந்த நிதி உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த அக்டோபர் மாதம் கூகுள் நிறுவனம் ஆந்திராவில் AI மையத்தை உருவாக்க 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அறிவித்த நிலையில் தற்போது மைக்ரோசாப்டும் மிகப்பெரிய முதலீடை அறிவித்திருப்பது இந்தியாவின் AI துறை மீது பெரும் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியுள்ளது.